இதுல இருந்து கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. நான் பண்ணதுல இது வந்து டிஃப்ரெண்டான ஒன்றா இருந்துச்சு. ஸோ அஸ் அன் ஆர்டிஸ்டா எனக்கு அது ட்ரை பண்ணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருந்துச்சு. நான் வந்து விருமன்களெல்லாம் பார்த்துருக்கேன். ஐயோ என்னடா ஹீரோன்னு சொல்லிட்டு நிக்க வைக்கிறாங்க, அவங்க பாக்குறேன் என்னடா இது மனுஷன் இப்படி இருக்காரு. விருமன்களெல்லாம் நீங்க பார்த்துருந்தா உடம்பு பெருசா இருக்கும். அப்போ வந்து படைத்தெல்லாம் முடியும் ரொம்ப பாடி பயங்கரமா இருக்கும். ஆக்ஷனு நாளைக்கு ஃபைட்னா நைட்டு தூங்க மாட்டாங்க, அவ்வளோ சந்தோஷமா இருப்பேன். நாளைக்கு ரொமான்ஸ் நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கம் வராது. அவங்க சொன்னதை கொஞ்சிங்களா, ஆக்ஷன்னாலும் நான் நைட்டு தூங்க மாட்டேன், ஜாலியா இருப்பேன். ரொமான்ஸ்னு நைட்டு தூக்கம் வரல, பயமா இருந்துச்சு. நான் அட்டு உள்ள வரும்போதே வந்து நான் ஹீரோவை தான் வரணும், ஹீரோ தான் பண்ணணும், ஹீரோ தான் ஒரு இடத்துல ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஒரு ஸ்டேஜில் 3 வருஷமா வாய்ப்பு கிடைக்கல. 2 படம் பண்ண, சின்ன படம் பண்ணால் அது பெருசாக போகல. 3 வருஷம் ட்ரை பண்ணால் எதுவுமே பெருசாக கிடைக்கல. அப்போ அந்த ஸ்டேஜ் தான் யோசிச்சேன், சரி நமக்கு வந்து சினிமாவில் இருந்தால் போதும். குற்றம் தவிர படக்குழுவினர் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க ப்ரோ? ஒரு படத்தை எடுத்து முடிச்சு அதை தியேட்டருக்கு கொண்டு வரது வரைக்கும் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். அது அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டீங்க. இன்னும் 2 நாள்ல தியேட்டருக்கு வரப்போகுது. எப்படி ஃபீல் பண்றீங்க? நர்வஸா இருக்கா இல்லை எப்படி? நர்வஸாக இருக்கு, அதே சமயத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து அட்டுக்கு அப்புறம் வந்து சோலோ ஒரு ஆக்ஷன் ஹீரோவா இதில் பண்ணியிருக்கேன் குற்றம் தவிர. அதுக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் பாண்டு சாருக்கும் எங்கள் டைரக்டர் கஜேந்திரன் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இதனால் நன்றி மெயின் தேங்க்ஸ் சொல்லணும்னா, நம்ம தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து நிறைய டேரக்டர் கதை சொல்லிட்டாங்க, ப்ரொடியூசர் கிடைக்கல. பெங்களூர் வந்து பாண்டு சார் வந்து எங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு நல்ல பட்ஜெட்டில் பண்ணுறது வந்து பெரிய விஷயம். கண்டிப்பாக அவங்க நன்றி சொல்லுவாங்க. நீங்கள் இந்த படத்தோட கதையை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? எனக்கு டைரக்டர் கஜேந்திரன் சார் தான் ஸ்டோரி நரேட் பண்ணாங்க. லைக் அப்போ வந்து ஓகே, இதுல இருந்து கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. நான் பண்ணதுல இது வந்து டிஃப்ரெண்டான ஒன்றா இருந்துச்சு. ஸோ அஸ் அன் ஆர்டிஸ்டா எனக்கு அது ட்ரை பண்ணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருந்துச்சு. ஆடிஷன் பண்ணேன். கஜேந்திரன் சாருக்கு அது ஓகேவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன்லயும் ஓகேவா இருந்துச்சு. ஸோ நீங்க இது வரைக்கும் நடிச்ச ரோல் எல்லாமே ஒரு வயலன்ஸ் அதிகமா இருக்க மாதிரியான ரோல்ஸ் அதிகமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதை விட்டு வெளியில வந்து ரொமான்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம்னு நினைச்சிருக்கீங்களா? ரொமான்ஸ்ன்னு சொல்கிறோம், நம்ம கதை தான் மெயினாக வந்து நான் ஆக்ஷன் பண்ணுறது ரொம்ப விரும்புவேன். இப்போ ரீசெண்ட் டேஸ்க்கு இப்போ 3 படம் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வில்லன் கேரக்டர் ரோல் பண்ண ஆரம்பித்தேன். ரொமான்ஸ்ன்னு இல்லை, கதைக்கு தேவைப்பட்டு அதை பண்ண தான் செய்யணும். ஓகே, ஒரே மாதிரியான ரோல்ஸ் வரும்போது சில பேர் சலிப்பா இருக்கு, எனக்கு வந்து டிஃப்ரெண்டாக நிறைய ட்ரை பண்ணணுமாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு எனக்கு தோணி? ஆமாம், ஆசை இருக்குது. நம்ம ஒவ்வொரு கேரக்டர் ரோல் பண்ணணும் ஆசை. மெயினாக கேங்ஸ்டர் ஒரு பெரிய படம் பண்ணணும் ஒரு பெரிய ஆசை இருக்குது. எனக்கு எல்லா ரோலுமே பண்ணணும். எனக்கு ரிஷி ப்ரோ கூட தான் நீங்கள் நடிக்கணும். அவரோட முன்னாடி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயலண்டாக நடிச்சிருப்பாரு, ரவுடியாக நடிச்சிருப்பாரு. ஸோ நீங்கள் அவர் கூட பேரா பண்ண போறீங்கன்னு உங்களுக்கு பயமா இருந்ததா? இவங்க ப்ராஜெக்ட் நான் ஆக்சுவலா நான் அட்டு பார்க்கல அப்பெல்லாம். அதுக்கப்புறம் தான் சாருக்கு வந்து ஃபீனிக்ஸா இருக்கட்டும், படைத்தலைவனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு போல. நான் வந்து விருமன்களெல்லாம் பார்த்துருக்கேன். ஐயோ என்னடா ஹீரோன்னு சொல்லிட்டு நிக்க வைக்கிறாங்க, அவங்க பாக்குறேன் என்னடா இது மனுஷன் இப்படி இருக்காரு. விருமன்களெல்லாம் நீங்க பார்த்துருந்தா உடம்பு பெருசா இருக்கும். அப்போ வந்து படைத்தெல்லாம் பண்ணியிருந்தா ரொம்ப பாடி பயங்கரமா இருந்தது. ஐயோ இவர் கூட நான் எப்படி இருப்பேன்னா ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி இருப்பேன், ஒரு எலி மாதிரி தான் இருப்பேன். ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ மசிலோட இருப்பாங்க. ஐயோ எப்படி இவர் கூட நம்ம மேட்ச் பண்ண போறோம் அந்த மாதிரிலாம் எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பூஜையில எல்லாம் பார்க்கும்போது சார் வந்து எப்படிதான் ரெடியூஸ் பண்ணாருன்னு தெரியல, டக்குன்னு வெயிட் ரெடியூஸ் பண்ணி அப்படி வந்து நின்னாரு. இப்பவே அது இப்ப நாங்க ப்ராஜெக்ட்ல இருக்கிறத விட இப்பவே வெயிட் ரெடியூஸ் பண்ணி இருக்காங்க. ஓகே, படத்துக்காக வெயிட் ரெடியூஸ். ஆமா, ஒவ்வொரு இயக்குனர் ஒவ்வொரு இது கேட்கறாங்க, ஏற்க சொல்றாங்க. ஓகே, அந்த கதாபாத்திரத்துக்கு தேவை நம்ம இறக்கி தான் ஆகும். எனக்கு வந்து ரொம்ப ஈஸி. நான் பேசிக்கலி அத்லட்னால எனக்கு உடம்பு ஏத்துறது இறக்கு ரொம்ப ஜாலியா குறைப்பேன், ஏற்றுவேன். ஃபுல்லா வந்து இந்த படத்துல ரொமான்ஸ் பண்ணது எப்படி இருந்தது உங்களுக்கு? ரொமான்ஸ் தான் கொஞ்சம் வீக். ஏன்னா ஆக்ஷனு நாளைக்கு ஃபைட்னா நைட்டு தூங்க மாட்டாங்க, அவ்வளோ சந்தோஷமா இருப்பேன். நாளைக்கு ரொமான்ஸ் நைட்டு ஃபுல்லா எனக்கு தூக்கம் வராது. அவங்க சொன்னதை கொஞ்சிங்களா, ஆக்ஷன்னாலும் நான் நைட்டு தூங்க மாட்டேன், ஜாலியா இருப்பேன். ரொமான்ஸ்னு நைட்டு தூக்கம் வரல, பயமா இருந்துச்சு. பதட்டம், அது ஜாலி பதட்டம். ஆமா, ரொமான்ஸ் அவங்க கூட டான்ஸ் ஆடணும் ரொம்ப கொஞ்சம் ஃபியர் இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா நம்மளுக்கு வராத டிபார்ட்மெண்ட். ஆனா பண்ணிடுவேன், கஷ்டப்பட்டு டேக் வாங்கியாவது பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அதுல வந்து எனக்கு மேம் கொஞ்சம் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. சார் இப்படி பண்ணுங்க, கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன் வாங்க சார். எனக்கு அப்போ வந்து அவங்க ரொம்ப க்ளோஸ் கிடையாது. அப்போ நான் ரொம்ப கூச்சப்பட்டுருக்கும், அவங்க தான் ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான்
தப்பா எடுத்துக்கல, நீங்க வாங்க ஈஸியா பண்ணி சொல்லி சில ஐடியா கொடுத்தாங்க, அது மாதிரி பண்ணேன். அட்டு படத்துல வர அந்த பாட்டு வந்து ரொம்பவே ஃபேமஸ். பட்டி தொட்டியெல்லாம் எல்லாரும் கேட்டுட்டே இருக்காங்க. அந்த ஒரு படமும் அந்த ஒரு பாட்டும் வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துச்சு? ஆக்சுவலா அந்த படம் வந்து என்னன்னா, அந்த பாட்டு வந்து நாங்க லாஸ்ட் மினிட்ல தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணது. ஃபர்ஸ்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரிலீஸ்க்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்காமா, ஆர்ஆர் போயிட்டு இருக்கும்போது தான் வந்து அந்த இடம் கொஞ்சம் லென்த்தா இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லும்போது தான் சரி அது ஒன்றும் ட்ரிம் பண்ணலாமா இல்லை கட் பண்ணலாமா, ஏன்னா அந்த போர்ஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் மியூசிக் டைரக்டர் ஒரு ஐடியா கொடுத்தாரு. சார் ஒருத்தர் பாடுறாப்ல சேதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பாடுறாப்ல, நீங்க பாருங்க அந்த சாங்கை லைட்டா உள்ள ஏற்றி விட்டோம், சூப்பரா அமைஞ்சிருச்சு. அப்பவே முடிப்பட அந்த பாட்டு ஹிட் ஆயிரும். ஆக்சுவலா அது வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் பாடின பாட்டாமா, கேட்டு பாருங்க. ஆமா, இது வந்து என்னன்னா நாங்க அங்க படத்துல பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு இந்த படம் வந்து சக்சஸ், இந்த பாட்டு கண்டிப்பா ஹிட் ஆயிரும். இந்த பாட்டை கொண்டு போனது வந்து சாண்டி மாஸ்டர். ஃபர்ஸ்ட் போபா சிசிங் நன்றி சொல்லி ஆகணும், ஏன்னா அண்ணன் வந்து இப்படி ஒரு சாங் கொடுத்துருக்காரு ஒண்ணு. ரெண்டாவது இந்த சாங்கை கொடுத்த சேதுன்னு அவருக்கு நன்றி சொல்லி ஆகணும். இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போன சாண்டி மாஸ்டர். ஓகே, இந்த சாண்டி மாஸ்டர் தான் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லயும் அவர் ஆடி இந்த சாங்கை வந்து ரீச் பண்ணதே சாண்டி மாஸ்டர் தான். இப்போ டான்ஸ்னால அவர் கொடி கட்டி பறந்துட்டு இருக்காரு. அவர் கூட உங்களுக்கான நட்பு எப்படி இருக்கு? ஆக்சுவலா வந்து அவரோட பர்த்டேக்கு தான் எனக்கு கூப்பிட்டு போனாங்க. அவருக்கு வந்து மாஸ்டருக்கு வந்து அட்டுப்படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும் போது அட்டுப்படம், ரெண்டாவது வந்து நானே பார்ப்பேன் சாண்டி மாஸ்டர் நம்ம பாட்டுக்கு வந்து ஆடிட்டு இருப்பாருல. அப்போ அவர் ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டு போனா, அவர் பிறந்த நாளைக்கு போறேன், அவ்வளோ ஃபங்க்ஷன் அவ்வளோ பேர் இருக்காங்க, அதெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட வந்து பிரதர், அப்போ எனக்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்தேன், ரொம்ப வெக்ஸில் இருந்தேன். வந்து பிரதர் சூப்பர் அட்டு, அப்படி பண்ணீங்க இப்படி பண்ணீங்க, இவருக்காக கேக் விட்டுறதுக்கு அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் மறந்துட்டு நீங்க அப்படி பண்ணீங்க, லாஸ்ட் இப்படி கத்தி சுத்துனீங்க, நான் மிகப்பெரிய ஃபேன், அப்படி இப்படின்னு ரொம்ப ஒரு மோட்டிவா பேசுவாங்க. அன்னிலிருந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் தான் பண்ணுவாங்க. நீங்க காந்தி கண்ணாடி படத்துக்கு அப்புறமா இந்த படத்துல நடிச்சிருக்கீங்க. ஸோ பாலா அவர்களோட நடிச்ச அனுபவங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு? பாலா அவங்களோட எனக்கும் அவங்களுக்கும் காம்பினேஷன் சீன்ஸ் இல்ல. நான் வந்து அர்ச்சனா அம்மாவோட டீனேஜா தான் பண்ணியிருப்பேன். ஆனா மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ரெகக்னைஸ் ஆகல. சில பேருக்கு ஆகுது, சில ப்ரிவ்யூ முடிஞ்சிட்டு வந்தவங்க ஏ இவங்க வந்து குட்டி கண்ணம்மா தானே அப்படின்னு, அந்த மாதிரி சிலருக்கு ஆகல, சொன்னாதான் ரெஜிஸ்டர் ஆகுற மாதிரி இருக்கும். ரொம்ப அது வந்து ரொம்ப அந்த கண்ணம்மா வந்து என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவ. இது குற்றம் தவிர ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா அவ வந்து பங்கனவல்லி அம்சவல்லி அப்படின்றதுனால அந்த சாங் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரை, நான் என்னோட பெஸ்ட் கொடுத்திருக்கேன். ஓகே, பாலா அவர்களோட பழகுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதா ஷூட்டிங் ஸ்பாட்லாம்? டப்பிங் அப்ப இருந்துச்சு, எப்பதாலும் கிண்டல் பண்ணிட்டு விளையாடிட்டே இருப்பாங்க என்கிட்ட. என்ன ஒன்னு இருக்கு, நான் அதுல சொல்லியிருப்பேன் காஞ்சி பட்டு அப்படின்னு, அது ஒரு நான் அந்த ஸ்லாங்ல சொல்லணும் அந்த மாதிரி. அப்ப அது சொல்லும் போது கியூட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரு கிண்டல் பண்ணிட்டே விளையாடிட்டே இருப்பாரு, பாருங்க இந்த இது மட்டும் ட்ரெண்ட் ஆக போகுது பாருங்களேன் அப்படின்னு. நல்ல மனிதர், ஒரு டவுன் டு எர்த்தான ஒரு பர்சன். படத்துல வந்து சரவணன், ஆனந்த் பாபு சார், சாய் தினா, அந்த மாதிரி பெரிய பெரிய நடிகர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களோட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி? எனக்கு மிகப்பெரிய கிஃப்டே வந்து இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு 6 வில்லன். ஃபர்ஸ்ட் சரவண சித்தப்பு அவரை பற்றி சொல்லி ஆகணும். எனக்கு பருத்தி வீரர் வந்து அவரை பிடிக்கும், பருத்தி வீரர் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். இன்னைக்கு அவர் எனக்கு மெயின் வில்லனா பண்றது வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அப்புறம் சாய் தினானா எங்க அண்ணன், அவர் ஒரு வில்லன். அப்புறம் வந்து காமராஜன், அப்புறம் ஆனந்த் பாபு சார். ஆனந்த் பாபு சார் இந்த படத்துல வில்லனா நடிச்சிருக்காரு, தனமான ஒரு வில்லத்தனம் பண்ணியிருப்பாப்புல அவர். அப்புறம் வந்து மீச ராஜேந்திரன் சார், அவர் போலீஸா இருந்து அவரும் ஒரு சைட்ல வில்லன் தான். ஜார்ஜ் விஜய் டிவி ஜார்ஜ் சென்ட்ரான் சார், வினோதினி மேம், அவங்க வந்து எனக்கு அக்கா கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் என்ன விட்டுட்டோம். ஏன்னா எனக்கு வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து ஒரு கட்டத்தில் ஹீரோயின் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். நாங்கள் ஃபோட்டோ ஷூட்டே ஹீரோயின் இல்லாமல் தான் பண்ணோம். ஃபோட்டோ ஷூட் பெங்களூர்ல ஹீரோயின் கிடைக்கல. அப்புறம் இவங்க எப்படி உள்ள வந்தாங்க? எதனால கிடைக்கல? நான் அப்போ வில்லனா பண்ணிட்டு இருந்தேன். இவ்வளவு பெருசா உடம்பு வச்சிருந்தா மேபி கிடைக்கலையோ. அப்போ வந்து கிடைக்கல, நிறைய பேர் அப்ரோச் பண்ணோம். அவங்க வந்து ஹீரோ யாருன்னு கேட்டாங்க, சொன்னோன்னா சரி அப்படியா டேட் இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ண அப்போ ஒரு படத்துக்கு போனேன். அப்போ அந்த படத்துக்கு நடிச்சிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்போ என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், அப்போ சொன்னாங்க பாண்டிச்சேரி பொண்ணு. நான் ஆக்சுவலாக ஒரு தெலுங்கு மலையாளி நினைச்சேன், பாண்டிச்சேரி பொண்ணு, ஆனால் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க பண்ண இன்னொரு படம் வந்து அமேசான்ல இருந்து மதிமாறன். இதுக்கு சம்பந்தப்பட்டு இல்லாம அங்க போலீஸா பண்ணிருப்பாங்க, அது சூப்பரா பண்ணிருந்தாங்க.
லைக் என்னன்னா நான் வந்து ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்ட். நான் டைரக்டர் என்ன கேக்குறாங்களோ அதை நான் பண்ணிட்டு போற மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ ஒரு ஒரு படத்துலயும் ஒரு ஒரு ஃபிளேவர்ஸ் இருக்கும். லைக் எனக்கு பொதுவா வந்து கேரக்டர் நான் வந்து ஒரு பெரிய நோன் டைரக்டர் சொன்னதுதான் இது. ஆனா இதை நான் ப்ராக்டிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்னன்னா, ஒரு 50% வந்து லுக்கிலே ஃபிக்ஸ் ஆயிடுமா. லுக்கிலே ஃபிக்ஸ் ஆயிட்டு அவங்க வந்து ஒரு டயலாகோ இல்ல ஏதோ பேசும்போது அந்த கேரக்டரா தான் உட்காரும்னு. ஸோ எனக்கு வந்து என்னோட லுக்ல எனக்கு பிளே பண்றது ரொம்ப பிடிக்கும். இப்ப கண்ணம்மாவா இருக்கட்டும், கண்ணம்மாவில வந்து எடுத்து காந்தி கண்ணாடியில ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஹேர் வந்து ஒரு வாட்டி கூட பின்னாடி கண்ணம்மாவா இருக்க மாட்டாங்க பாத்தீங்களா. இது வேற ஒரு முகம், கண்ணம்மா வேற ஒரு முகம், இது மதிமாறன் வேற ஒரு முகம். ஆமா, இதுல அப்படியே லுக் ரொம்ப சேஞ்ச் ஆகும். அப்படியே தெரியும். மதிமாறன்ல வந்து அவ வந்து ஒரு எஸ்ஐ பிரபாவதி, பிரபாகரன் சாரோட ஒரு ஃபாலோவர். அவ வந்து கொஞ்சம் எப்பவுமே ரக்கடா, சிரிக்கவே மாட்டா, ஒரு மாதிரி ரக்கடாவே இருப்பா, ஒரு பையன் மாதிரி அப்படிதான் இருப்பா அவ. அதுக்காக ஒரு சில விஷயங்கள். இப்ப கண்ணம்மா பாத்தீங்கன்னா அவ வந்து எதுவுமே தெரியாத வெகுலியான ஒரு பொண்ணு, இன்னசென்ட். அந்த மாதிரி அவளுக்கு தான் கல்யாண ஆசை நடக்கணும், அதுதான் அவளுக்கு. அதோட அவன் கண்ணம்மாவோட லுக் எப்படின்னா ஃபுல்லாவே நான் வந்து முடி இவ்வளவு நீட்டு முடி இருக்கணும். இப்ப அர்ச்சனாமாவுக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. எனக்கு என்னோட எங்க வெர்ஷன்ல நான் ஃபிக்ஸ் பண்ணது, எனக்கு இவ்வளவு நீட்டு வேணும், பூ இல்லாம ஒரு வாட்டியும் நான் இருக்க மாட்டேன், எனக்கு பூ வேணும், பொட்டு வந்து இப்படிதான், இந்த பொட்டு தான் நான் வைப்பேன். அந்த மாதிரி எல்லாமே நான் டிசைட் பண்ணது. டைரக்டர் கிட்ட சஜஷன்ஸ் கேட்போம், அவங்க ஓகே சொன்னா அது அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். இப்போ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து பேட்டில் சொல்லிட்டு ப்ராஜெக்ட் பண்றேன். அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டீச்சர், இதுக்கும் எல்லாமே நான் பண்ற ப்ராஜெக்ட் ஒண்ணுமே வேரியேஷன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் லுக்லயே கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அது ஆக்டிங்ல வரும்போது ஈஸியா டிஃபரன்ஸ் காட்ட முடியும். நீங்க பார்க்க கியூட்டா இருக்கீங்க, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. டைரக்டர் வந்து ஒரு ரகடான ரோல் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. உங்களை நீங்க எப்படி அதுக்கு தயார் பண்ணிருக்கீங்க? ஐ மீன் என் கூட இருக்க நெருக்கமான பீப்புள்ஸ்க்கு தான் தெரியும், நான் வந்து பார்க்கற குட்டியா இருப்பேன். ரகட் அவங்க சூப்பரா இருக்கும். அப்படியா? எனக்கு வில்லத்தனம்லாம் நிறையவே வரும். ரியல் லைஃப்லயா இல்ல ரியல் லைஃப்லயுமே எப்படின்னா, அது அம்மா அப்பா அப்புறம் கூட இருக்க ரொம்ப க்ளோஸ் ஆன நெருக்கமான பீப்புள், ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய பீப்புள் தான் நான் யாருன்னு பாத்துருப்பாங்க. கோவம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அது இன்பில்ட்டாவே இருக்கிறதுனால கேரக்டர்ல என்னால சூப்பரா புல் பண்ண முடியும். ஓகே, நீங்க அட்டு படத்துல வந்து கதாநாயகன் அறிமுகம் ஆயிட்டீங்க. அதுக்கப்புறமா துணை நடிகர் இல்ல வில்லன் பாத்திரங்கள் நடிக்கும் போது நம்ம எப்பவுமே கதாநாயகனாவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல சினிமால இருந்தா போதும்ன்ற மாதிரி? இல்ல, நான் அட்டு உள்ள வரும்போதே வந்து நான் ஹீரோவா தான் வரணும், ஹீரோவா தான் பண்ணணும், ஹீரோவா தான் ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கா நிக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதனாலதான் எல்லாமே கத்துக்கிட்டு வந்தேன், ப்ராப்பரா சிலவம் எல்லாமே கத்துக்கிட்டு வந்தேன். ஒரு ஸ்டேஜ்ல 3 வருஷமா வாய்ப்பு கிடைக்கல. 2 படம் பண்ண, சின்ன படம் பண்ணா அது பெருசா போல. 3 வருஷம் ட்ரை பண்ணா எதுவுமே பெருசா கிடைக்கல. அப்ப அந்த ஸ்டேஜ்ல யோசிச்சேன், சரி நம்மளுக்கு வந்து சினிமால இருந்தா போதும், கேரக்டர் வில்லனா இருந்தா பண்ணலாம், பெரிய படத்துல பண்ணலாம், அது மூலம் மக்கள்கிட்ட ரீச் ஆகும். அது என்னைக்கா ஒரு நாள் ஏதாவது ஒரு இயக்குனர் பார்த்து நம்மளுக்கு வாய்ப்பு தர மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆங்கிள் ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்போ குற்றம் தவிர அடுத்து வந்து ஒரு 2 படம் ஹீரோ பண்ணியிருக்கேன். வாரணாசி, பீட்டுன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஓகே, சினிமாவில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்திருக்கும். சில நேரங்கள் வந்து இங்கேருந்து நம்ம சினிமா விட்டே போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சில எண்ணங்கள் வந்திருக்கும். அப்போ அதெல்லாம் தாண்டி இங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயம் உங்களை இங்கே தக்க வச்சிருக்கு? சினிமா துறையில் ஜெயிக்கணும், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ஸ்ட்ரகிளையும் ஃபேஸ் பண்ணேன். 3 வருஷம் வாய்ப்பு வரல, ரொம்ப மன உடஞ்சலாகி அப்புறம் வந்து வில்லனா நடிக்க ஆரம்பித்தேன். அப்போ அந்த ஆடியன்ஸ் போய் ஹீரோ சார் வாங்கன்னு சொல்லும்போது நம்ம சீட்லேருந்து எழுந்து போக ட்ரை பண்ணுவோம். ஏன்னா மைண்ட் செட் பண்ணிட்டோம், அதெல்லாம் ஒரு வழி. சரி நம்ம என்னன்னா அது, ஆனால் நான் ஒரு மைண்ட் செட்டில் ஆகிட்டேன், என்னென்னா சினிமாவில் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ரெண்டாவது வந்து என்னோட ஃபேன்ஸ் என்னை நம்பி ஒரு 4-5 நிறைய பசங்க இருக்காங்க. இன்னைக்கு நான் இன்னைக்கா பெரிய ஆளாயிருவேன். எங்கள் அப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க, பச்சை குத்திருக்காங்க என் பேரை. ஓகே, அதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்காக நம்ம ஓடி ஆகணும், பெருசாக ஓடி ஆகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஓடிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஒரு இடம் வரும். உங்களுக்கு சினிமாவில் ஆசை என்ன, நடிகராக இருக்கணுன்றதா இல்லை சினிமாவில் இருக்கணும் அப்படின்றது? எனக்கு ஒரு நல்ல ஆர்டிஸ்டா இருக்கணும், நல்ல பெரிய நடிகை ஆகணும், இல்ல ஹீரோயின், டாப் ஹீரோயின். ஒரு நல்ல ஆர்டிஸ்டா ஆனாலே அது தன்னால இப்போ என்னோட ஏஜுக்கு கேட்டகரிக்கு அங்கதான் புல் பண்ணி கொண்டு போய் விடும். அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு அதை தாண்டி சினிமாவில கடைசி வரை இருக்கணும், நான் ஒரு நல்ல ஆர்டிஸ்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படின்றது. ஓகே, இந்த ஒரு காரணத்துக்காக குற்றம் தவிர படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பார்க்கலாம் அப்படின்னா என்ன காரணம் சொல்வீங்க? இதுல வந்து முன்னாடி லைக் பேக் டு த ட்ரெண்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி திரும்பியும், ஐ மீன்
திரும்பி ட்ரெண்டுக்கு வந்திருக்கு. இப்போ ரஞ்சிதமே நம்ம ஸ்ரீகாந்த் தேவா சாரோட சாங்ஸ் எல்லாம் முன்னாடி பூம்ல இருந்துச்சுல. ஆமா அவரு விஜய் சாருக்கு போட்ட பாட்டா இருக்கட்டும், வடுமாங்கா ஊருதங்கோ, அந்த செம மாதிரி ஹிட். அந்த மாதிரி அஜித் சாருக்கு போட்ட பாட்டாகட்டும் எல்லாமே ட்ரெண்ட்ல இருந்துச்சு. இப்ப திரும்ப அந்த மாதிரி அவங்க அதே பேட்டர்ன்ல ஒரு சாங் கொடுத்துருக்காங்கன்னா ராவே ராவே பங்கனபலி, அது வந்து ஃபுல்லாவே கமர்ஷியலா, ஓகே அது வந்து ஒரு நல்ல சாங். அதே மாதிரி ஒரு பேட்டர்ன்ல இருக்கு. ஸோ அது கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்க்கணும். ஓகே நீங்க சொல்லுங்க bro. இது வந்து கவர்மெண்ட்ல நடக்கிற ஒரு 2-3 ஸ்கேமை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. நிறைய ஸ்கீம் வருது, அதுல என்ன பிரச்சனை இருக்கு, நடுவில் உள்ளவங்க என்ன பண்றாங்க, இதனால மக்கள் என்ன மாதிரி பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் கண்டிப்பா மக்கள் பார்க்கணும், பார்த்து கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இவ்வளவு நேரம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு கேள்விகளுக்காக ரொம்ப தெளிவாக அழகாக பதில் சொன்னீங்க. குற்றந்தவிர் படம் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற எங்க டீம் சார்பாக வாழ்த்துறோம். ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்ஸ்.